வணக்கம். பின்பார்த்து முன்னோக்கி என்னோடய வாராந்திர அப்டேட்டு. இதில் போன வாரத்தை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு யூடியூப் போஸ்ட்டில் வாரத்தை கவர் பண்ணிட்டேன், அது படிங்க. அதே மாதிரி இந்த வாரம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோஸ் ரிசல்ட் வந்தது. ஸோ அதுக்கும் ஒரு டீட்டெயில் யூடியூப் போஸ்ட் போட்டிருக்கேன், அதுவும் அங்கே தயவுசெய்து படிங்க. மூணாவது டிசிஎஸோட ரிசல்ட்ஸும் வந்தது. ஐடி செக்டர் கொஞ்சம் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆச்சு, அதுக்கும் ஒரு அனாலிசிஸ் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ பிரீஃபாக ப்ரீவியஸ் வாரத்தை கவர் பண்ணணும். நடுவில் ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் எஸ்கலேஷன் வந்தது. புதன்கிழமை மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக ரியாக்ட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பையிங் வந்துட்டு மார்க்கெட் ஒரு எண்டில் கொஞ்சம் பாசிட்டிவாக, லார்ஜ் கேப் மட்டும்தான் கொஞ்சம் 0.5% நெகட்டிவ் இருந்தது. பட் மிட் ஸ்மால் மைக்ரோலாம் நல்லா ஏறித்து. இந்த வாரம் எஃப்ஐஎஸ் கூட 4000 கோடி பாசிட்டிவ் பயர்ஸாக இருந்தாங்க. டிஐஎஸ் 8000 கோடி பயர்ஸாக இருந்தாங்க. அண்ட் நிடியோட பர்ஃபார்மன்ஸ் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோலேயே தெரியுது, நல்லா ஸ்ட்ராங்லி இன் ஃபேவர் ஆஃப் அட்வான்சஸ் த்ரூ த வீக் இருந்தது எக்ஸப்ட் வெட்னஸ்டே. ஸோ அப்படி பார்க்க போனால் லார்ஜ் கேப் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, இந்த எஃப்ஐஐ பையிங் ஒருவேளை ஷார்ட் கவரிங் சில ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் வாங்கியிருப்பாங்க, அதனால இருக்கலாம். ஸோ அதனால தான் இவ்வளோ வாங்கினாலும் லார்ஜ் கேப் கொஞ்சம் நெகட்டிவாக வந்தது. டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் பற்றி நான் பண்ணிட்டேன் டிஸ்கஷன். பட் என்னென்னா, ஒரு இன்லைன் ரிசல்ட் இருந்தது. பட் 2-3 நல்ல செய்தி என்னென்னா, ஒரு தடவை பேக் டு ஹைரிங், ஒரு 4000-9000 எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். அண்ட் ஏஐயை பற்றி நிறைய பேசி நிறைய ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த பிஸ்னஸும் ஸ்மாலாக இருந்தாலும் நல்ல ரேட்டில் வளர்ந்துருக்கு. ஸோ இது ஐடி செக்டருக்கே ஒரு பாசிட்டிவாக ஒரு இது இருக்குது. அடுத்த வாரம் நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் ரிப்போர்ட் பண்ண போகிறது. அதை பேஸ் பண்ணி ஐடி செக்டர் எவ்வளோ தெரியும். இந்த வாரம் மழையோட இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ப்ரோக்ரஸ் இருந்த மாதிரி செய்திகள் வருது. ஸோ அதனால் இந்த கரீஃப் கிராப்போட சோயிங்கில் அந்தளவுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு ஒரு எதிர்பார்வை. ஸோ அப்படின்னா இந்த ஏற்கனவே பிரெண்ட் க்ரூட் நடுவில் 78க்கு இந்த ஜியோ பொலிட்டிக்னால 72லேருந்து 78 ஏறிட்டு திரும்ப ஒரு 75-76க்கு இறங்கினதுனால இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் சரி, ஃபுட் இன்ஃப்ளேஷன் அந்தளவுக்கு வராதுன்னு இப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த ரேட் சென்சிட்டிவ்ஸ் எல்லாம் இது கன்சியூமர் டூரபிள், ரியல் எஸ்டேட், பிஎஸ்யூ பேங்க்ஸ் இதெல்லாம் இந்த வாரம் நல்லா பண்ணிட்டு அடுத்த வாரமும் அப்படி தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த நல்லா பண்ணாத செக்டர் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. இன்னொன்று ஆட்டோ அண்ட் எஃப்எம்சிஜி. பிகாஸ் இந்த 3 மாதம் இந்த ஆயில் ரிலேட்டட் இன்புட்ஸ் மார்ச், ஏப்ரல், மே மாதத்தில் அவங்கெல்லாம் ஹை காஸ்ட்டில் வாங்கியிருப்பாங்க. நான் ஜூன்லேருந்து இறங்கியிருந்தேன். ஸோ அதனால அந்த ஹை காஸ்ட் மார்ஜின் எஃபெக்ட் பண்ணணும்னு ஒரு பயம் இருக்குது மார்க்கெட்டுக்கு. ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதான் இந்த வாரம் அது அந்தளவுக்கு நல்லா பண்ணலை அந்த செக்டர்ஸு. ஸோ மற்றபடி வீக்கெண்டில் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் எஸ்கலேஷன் திரும்ப நடக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு 140 இடத்துல அமெரிக்கா ஈரானை தாக்கியிருக்காங்க. அவங்களும் கவுண்டராக அமெரிக்கன் பேசஸ் அட்டாக் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பிரெண்ட் க்ரூட் அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகலை. பட் மண்டே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுன்னு தெரியும். ஸோ அடுத்த வாரத்துக்கு இதை ட்ராக் பண்ணோம். வேறு போன வாரம் மாதிரி பிரெண்ட் க்ரூட் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் எஸ்கலேஷனுக்கு அதிகமாக ரியாக்ட் ஆகலை. ஸோ அடுத்த வாரம் இப்படி இருக்கா இருந்தால் நல்லது நம்ம மார்க்கெட்டுக்கு. ரெண்டாவது மான்சூனோட ப்ரோக்ரஸ் புதன்கிழமை ஐஎம்டி அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அதையும் ட்ராக் பண்ண வேண்டியிருக்கும். மூணாவது ஏர்னிங் சீசனில் சொன்ன மாதிரி ஐடி கம்பெனிஸும் சில மற்ற கம்பெனிஸும் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ டிஐஎஸ் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோஸ் ஒரு 25% ஏறி இருக்கிறதுனால பணம் நல்லா இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 28,000 கோடி பியூர் ஈக்விட்டிலையும் அப்புறம் ஹைப்ரிட்லையும் பாசிவ் ஃபண்ட்ஸோட ஃப்ளோஸும் எல்லாம் சேர்ந்து ஒரு 40-50,000 கோடி காசு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ்டு இருக்குது. பட் எல்லாமே ஃபுல்லாக இந்த வாரமே டிப்ளாய் பண்ணுவாங்களான்னு சந்தேகம். பிகாஸ் ஏர்னிங் சீசனை பார்த்துட்டு எந்த செக்டர் ஸ்டாக் நல்லா இருக்குது, கைடன்ஸு. ஏன்னா குவார்டர் ஏர்னிங்ஸ் பெட்ரோல், டீசல், இன்புட்ஸ் அந்த ரிலேட்டட் எல்லாம் கொஞ்சம் தாக்கல் இருக்கும். பட் மற்ற பேங்கிங் செக்டர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டெப்ளாய் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வாரம் ஒரு கன்சால்டேட்டிங்காக இருக்கும். இந்த நியூஸ் ஃப்ளோ பேஸ் பண்ணியிருக்கோம் நான் சொன்ன 3-4 நியூஸு. அண்ட் ஸோ பட் ரீட்டெயில்கிட்டையும் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுனால ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குதுன்னு தெரியறது. டிஐஎஸ்டி கொஞ்சம் பைசா இருக்குது. ஸோ மார்க்கெட் அதிகமாக விழாமல் ப்ரொடெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏறுறதுக்கு இந்த எஃப்ஐஎஸ் கண்டினியூவாக இப்போ கொஞ்சம் நாளாக பையிங்கில் இருக்காங்களே, அது கண்டினியூ ஆகுதான்னு நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கணும். அவங்க நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இறங்கினா தான் மார்க்கெட் ஏறும். பட் அது ஆகுமா அப்படின்னு எனக்கு இந்த வாரம் சந்தேகமாக இருக்குது. ஸோ அந்த விதத்தை பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேட்டிங் ஃபேஸில் தான் இருக்கும் மார்க்கெட். டவுன் சைடு அதிகமாக இருக்காது. ஸோ ஸ்டாகர்ட் அலோகேஷன் இன் டைவர்சிஃபைட் மேனர், அதே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நன்றி. அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.